Hello students, today we'll see the third part in Unit 3. Now we are going to see about the war in the Asia Pacific region. So already we have seen that. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தோம் வேர்ல்டு வார் 2 அப்படின்றது ரெண்டு இடத்துல நடந்திருக்கும். ஒன்று வந்து யூரோப், இன்னொன்று வந்து ஏஷியா பசிபிக். யூரோப்பில் வந்து ஆலிஸ் வந்து ஜெர்மனிக்கும் இட்டாலிக்கும் அகெயின்ஸ்டாக இருந்திருப்பாங்க. ஸோ அதை நம்ம இவ்வளோ ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ ஏஷியா பசிபிக்கில் வந்து ஆலிஸ் வந்து ஜப்பானுக்கு ஃபைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பார்க்குறோம். Now we'll see the war in the Asia Pacific region. Japan had entertained visions of a glorious empire very much on the same lines as Hitler. The Japanese army invaded Manchuria in 1931. Though China appealed to the League of Nations, this act of aggression did not attract the attention of the United States or Britain. In 1937, Japan invaded China and seized Beijing, which had traditionally been the capital of China. The region around Shanghai was also captured, and Nanjing, the capital, was captured at the end of the year. The Japanese army indulged in the biggest slaughter ever known in history in Nanjing. Civilians were killed en masse for sport, and all females from children to old women were tortured and killed. ஸோ ஜப்பான் என்ன நினச்சிட்ருக்காங்க, ஹிட்லர் மாதிரியே நம்மளுக்கும் வந்து ஒரு பெரிய எம்பையர் கிடச்சிரும், நம்மளும் எல்லாத்தையுமே வந்து கைப்பற்றிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஸோ ஜப்பான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மஞ்சூரியாவை கைப்பற்றாங்க. ஸோ இதை பற்றி சைனா வந்து லீக் ஆஃப் நேஷன்ஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பட் ஆனாலும் அங்கே எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர் பிரிட்டன், ஸோ அவங்க வந்து அதில் கண்டுக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. ஸோ ஜப்பான் என்ன பண்ணுறாங்க, அடுத்தது சைனாவை இன்வைட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அதோட கேபிட்டல் பெய்ஜிங். ஸோ இப்போ வந்து முதல்ல மஞ்சூரியா, அதுக்கப்புறம் சைனா, பெய்ஜிங், அப்புறம் ஷாங்காய், அப்புறம் நாஞ்சிங். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஜப்பான் கேப்சர் பண்ணிட்டாங்க, கைப்பற்றிட்டாங்க. ஸோ அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஜப்பான் வந்து நாஞ்சிங்கில் இது வரைக்கும் வரலாறு காணாத அளவில் ஒரு படுகொலையை வந்து அங்கே பண்ணுறாங்க. மனித படுகொலை அப்படின்னு சொல்லலாம். ஸ்லாட்டர் அப்படின்னா மனித படுகொலையை அங்கே பண்ணுறாங்க. ஸோ சிவிலியன்ஸ் அப்படின்னா பொதுமக்களையும் கொள்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஃபீமேல்ஸ்னால் குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே டார்ச்சர் பண்ணி கொள்கிறாங்க ஜப்பான் பீப்புள். Guangzhou and many other parts of China were overrun. The Chinese army under Chiang Kai-shek retreated to the west to the hilly country, from where they continued to fight the Japanese. ஸோ குவாங்ஸோ அப்படின்ற இடமும் சைனாவில் உள்ள நிறைய பகுதியையும் அவங்க கைப்பற்றிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, சைனீஸ் ஆர்மியோட ஹெட் சியாங் கை ஷேக், ஸோ அவரோட தலைமையில் அங்கே இருக்கிற சைனீஸ் ஆர்மி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க ஒரு ஹில்லி கண்ட்ரி சைடுக்கு, ஒரு மலைப்பகுதியான ஒரு ஏரியாவுக்கு மாதிரி அங்கே போயிட்டாங்க. ஸோ அங்கேருந்து அவங்க இன்னும் ஜப்பான் கூட ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. Pearl Harbor 1941. On December 1941, Japan attacked American naval installations in Pearl Harbor, Hawaii without warning. The idea was to cripple America's Pacific Fleet so that Japan would not face any opposition in its offensive against Southeast Asian countries. Many battleships and numerous fighting planes were destroyed. The United States declared war on Japan, with Britain and China also joining in. This brought together both the Asia Pacific and the European war into one common cause. Most importantly, it brought the United States with its enormous resources into the war as a part of the Allies. ஸோ ஜப்பான் என்ன பண்ணுறாங்க, அமெரிக்காவோட கடற்படையை வந்து தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாமல் அங்கே இருக்கிற ஹவாய் அப்படின்ற இடத்துல இருக்க ஹார்பரை வந்து அவங்க தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஐடியா என்ன அப்படின்னா, அந்த இடத்த முடக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ் கூட இது பண்ணும்போது அவங்களுக்கு எந்த ஒரு தடையுமே இருக்காது. ஸோ அதுக்காக அந்த ஹார்பர் இன்சிடெண்ட் அவங்க பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து நிறைய பேட்டில் ஷிப்ஸ், அப்புறம் ஃபைட்டர் பிளேன்ஸ் அப்படின்னா போர் விமானங்கள், அது எல்லாத்தையுமே அவங்க வந்து அழிச்சிடுறாங்க. ஸோ அதனால் என்னாச்சு, இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து ஜப்பான் மேலே வார் டிக்ளேர் பண்ணியாச்சு. அவங்க கூட யாரெல்லாம் ஜாயின் பண்ணிக்கிறாங்கன்னா, பிரிட்டன் அண்ட் சைனா, அவங்க ரெண்டு பேருமே யுனைடெட் ஸ்டேட்ஸ் கூட சேர்ந்து ஜப்பான் கூட வார் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைமாக ஏஷியா பசிபிக்கும் யூரோப்பியன் பீப்புளும் ஒன்று சேர்ந்து ஒரு பொதுவான காரணத்துக்காக, ஒன் காமன் காஸ், பொதுவான காரணத்துக்காக ஒன்று சேர்ந்து வார் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து நல்ல வளமான கண்ட்ரி நம்மளுக்கு தெரியும். ஸோ அவங்க இந்த வாரில் ஆலிஸோட ஒரு பார்ட்டாக ஜாயின் பண்ணியிருக்காங்க.
Japanese aggression in Southeast Asia. The Japanese had spectacular success in their plan to extend their empire throughout Southeast Asia. Guam, the Philippines, Hong Kong, Singapore, Malaya, the Dutch East Indies, and Burma all fell to the Japanese. ஸோ ஜப்பான் என்ன நினச்சாங்க அப்படின்னா அவங்களோட பிளான் என்ன அப்படின்னா அவங்களோட எம்பையரை வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ் ஃபுல்லாகவே அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்றது அவங்களோட பிளான். ஸோ அந்த பிளானில் அவங்களுக்கு நல்லாவே ஒரு சக்ஸஸ் கிடச்சிது. ஏன்னா அவங்க குவாம், ஃபிலிப்பைன்ஸ், ஹாங்காங், சிங்கப்பூர், மலாயா, பர்மா, ஸோ இது எல்லா பிளேசஸுமே அவங்க இப்போ கைப்பற்றிட்டாங்க. எல்லாமே இப்போ ஜப்பானீஸ் கிட்ட தான் இருக்குது. தி நெக்ஸ்ட் ஹெட்டிங் இஸ் Battle of Midway and Battle of Guadalcanal, 1942. The US Navy defeated the Japanese Navy in the Battle of Midway, which turned the tide in favor of the Allies. The Battle of Guadalcanal in the Solomon Islands was a combined offensive involving the army and the navy and lasted for several months, but both were crushing defeats for the Japanese. ஸோ இப்போ நம்ம பேட்டில் ஆஃப் மிட்வேயும் பேட்டில் ஆஃப் குடல்கேனல் பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு பேட்டில்லையுமே வந்து பேட்டில் ஆஃப் மிட்வேயில் யூஎஸ் தான் வின் பண்ணியிருப்பாங்க. ஜப்பானீஸ் வந்து டிஃபீட் பண்ணிடுவாங்க. அவங்கள டிஃபீட் பண்ணி யூஎஸ் வின் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் வந்து ஆலிஸ்க்கு ஃபேவராக சக்ஸஸ் கிடச்சிருச்சு. அப்புறம் பேட்டில் ஆஃப் குடல்கேனலில் ஆர்மி, நேவி ரெண்டுமே வந்து சோலமோன் ஐலாண்டில் வச்சு இந்த வார் நடக்குது. ஆர்மி, நேவி ரெண்டுமே அதில் இன்வால்வ் ஆகிருக்கும். அப்புறம் இது வந்து ஒரு கொஞ்சம் மாதத்துக்கு, ஒரு சில மாதத்துக்கு இது நடந்திருக்கும். இந்த ரெண்டு வார்லேயுமே வந்து ஜப்பானீஸ் தான் தோற்றுருப்பாங்க. ஸோ ரெண்டு வார்லேயுமே ஜப்பானீஸ் வந்து தோற்கடிக்கப்பட்டுருவாங்க. ஆஃப்டர் திஸ் தி அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் were able to retake the Philippines. Gradually, the Japanese were thrown out of most of their conquered territories. In 1944, the combined British and Indian armies were able to push back the Japanese who attempted to invade the northeast of India. Then, along with the Chinese, they pushed the Japanese out of Burma and liberated Malaya and Singapore. ஸோ ஜப்பானோட இந்த தோல்விக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஜப்பான் வந்து ஃபிலிப்பைன்ஸை ஏற்கனவே கைப்பற்றிட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ அவங்கக்கிட்ட வந்து ஃபிலிப்பைன்ஸை மறுபடியும் மீட் ஆச்சு. இப்போ என்ன ஆகுது, ஜப்பான் வந்து எந்தெந்த டெரிட்டரிஸ் எல்லாம் அவங்க கைப்பற்றி வச்சுருந்தாங்களோ அதிலேருந்து எல்லாம் அவங்கள வெளியேற்றியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன, பிரிட்டிஷ் அண்ட் இந்தியன் ஆர்மிஸ் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த ஜப்பான் பீப்புள் அவங்க என்ன நினச்சாங்க, மொத்த நார்த் ஈஸ்ட் ஏஷியாவில் உள்ள கண்ட்ரிஸ் எல்லாம் நம்ம வந்து எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணிடணும், எல்லாத்தையும் கைப்பற்றிடணும் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ இப்போ அவங்கள கீழே தள்ளியாச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, சைனீஸ் கூட சேர்த்து ஜப்பானீஸையும் அவங்க இது பண்ண எல்லா பிளேசஸ்லேருந்துமே வெளியேற்றியாச்சு. எல்லாத்துலேயுமே பர்மா எல்லாத்துலேருந்தும் வெளியேற்றிட்டாங்க. இப்போது மலாயாவும் சிங்கப்பூரும் ஜப்பானோட பிடியிலிருந்து வெளியே வந்தாச்சு. தி நெக்ஸ்ட் ஹெட்டிங் இஸ் ஹிரோஷிமா அண்ட் நாகசாக்கி, August 1945. A top secret project using the latest scientific advances, the US developed an atomic bomb immensely more powerful than conventional explosives. The Japanese generals refused to surrender and finally the US dropped an atomic bomb on Hiroshima. As the Japanese still refused to surrender, another atom bomb was dropped on Nagasaki. So Japan ultimately announced surrender on 15 August 1945 and formally signed 2 September 1945, bringing an end to World War II. ஸோ யூஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட புதுசாக உள்ள சயின்டிஃபிக் அட்வான்சஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஒரு ஆட்டம் பாம் வந்து அவங்க அங்கே டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு டாப் சீக்ரெட் ப்ராஜெக்ட் மாதிரி அவங்க இது பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஆட்டம் பாம் இப்போ அவங்க ரீசெண்டாக பண்ணியிருக்கிற ஆட்டம் பாம் வந்து இது வரைக்கும் உள்ள யூஷுவல் எக்ஸ்ப்ளோசிவ், இதுக்கு முன்னாடி உள்ள யூஷுவல் இதோடைய விடையும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆட்டம் பாமாக அவங்க டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஜப்பானீஸ் வந்து ரெண்டு இடத்துல தோல்வி ஆனதுக்கு பிறகும் அவங்க வந்து சரண்டர் ஆகலை. ஸோ ஸ்டில் அவங்க அப்படியே இருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, யூஎஸ் வந்து ஹிரோஷிமாவில் ஒரு பாம்பு போட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறமும் ஜப்பானீஸ் சரண்டர் ஆகலை, இன்னுமே அவங்க தயங்கிட்டு இருக்காங்க. ஸ்டில் தே ரெஃப்யூஸ் தான் தயங்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். தயங்குறனால அப்புறம் என்ன பண்ணாங்க, இன்னொரு பாம்பை போட்டாச்சு, எங்கே நாகசாக்கியில் இன்னொரு பாம்பு போட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஜப்பான் வந்து சொல்லியாச்சு, சரிப்பா நாங்கள் சரண்டர் ஆகிடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க எப்போ சரண்டர் ஆகுறாங்கன்னா 15 August 1945 சரண்டர் ஆகிடுச்சாங்க. ஸோ அதுக்கான சைன் எப்போ பண்ணியிருக்காங்கன்னா 2 September 1945 சைன் பண்ணியாச்சு. ஸோ இதோட நம்மளுக்கு World War IIக்கு ஒரு ரெண்டும் கிடச்சாச்சு. தி நெக்ஸ்ட் ஹெட்டிங் இஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் த வார்.
So this is the answer for first detail. New geopolitical power alignment. World War II changed the world in fundamental ways. The world was polarized into two main blocks led by superpowers, one led by the United States with a pronounced anti-communist ideology and the other by Soviet Russia. Europe was divided into two, that is communist and non-communist. ஸோ இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் உலகம் வந்து ரெண்டாக பிரிய ஆரம்பிச்சிது. எதனால்? சூப்பர் பவர்ஸ் வச்சு ரெண்டாக பிரிய ஆரம்பிச்சிது. ஸோ ஒன்று யார் தலைமை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸும் இன்னொன்று சோவியத் ரஷ்யாவும் தலைமை ஏற்றிட்டாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸோட கருத்துக்கள் என்னென்னா அவங்க வந்து ஆன்டி கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி அந்த இதில் அவங்க போயிட்டாங்க. அண்ட் சோவியத் ரஷ்யா வந்து இன்னொரு இதுக்கு. இதில் யூரோப் எப்படி டிவைட் ஆச்சு அப்படின்னா ஒன்று கம்யூனிஸ்டாகவும் இன்னொன்று நான் கம்யூனிஸ்டாகவும் டிவைட் ஆகிடுச்சு. நியூக்ளியர் ப்ரொலிஃபரேஷன். The United States and the Soviet Russia entered into the race to have more nuclear powered weapons. They built a large stockpile of such weapons. Defense spending skyrocketed in many countries. ஸோ அடுத்தது என்ன? நியூக்ளியர் ப்ராலிஃபரேஷன். ஸோ அப்படின்னா என்னென்னா அவங்களோட ஆயுதங்களை அவங்க பெருக்க ஆரம்பித்தாங்க. ப்ராலிஃபரேஷன் அப்படின்னா பெருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸும் சோவியத் யூனியனும் ரெண்டும் போட்டி போட்டு அவங்களோட நியூக்ளியர் வெப்பன்ஸை பெருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்காக லார்ஜ் ஸ்டாக் பைல் எல்லாம் இது பண்ணி அதில் அவங்க வெப்பன்ஸ் எல்லாத்தையும் குவிக்க ஆரம்பிக்கிறாங்க. டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் ஸ்கை ராக்கெட்டட் இன் மெனி கண்ட்ரீஸ் அப்படின்னா ஸோ இந்த போருக்காக அவங்க இது பண்ணுற இந்த வெப்பன்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதுக்காக அவங்களுக்கும் செலவுகள் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஸ்பெண்டிங்கோட இது வந்து ஸ்கை ராக்கெட்டட் அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஹையாக இருக்குது எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே. இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ். Many international agencies, in particular the United Nations, the World Bank and the International Monetary Fund came into existence, providing a forum for countries large and small. Colonial powers were forced to give independence to former colonies in a process of decolonization. India was the first to achieve independence. ஸோ இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ் அப்படின்னா நிறைய இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. எப்படின்னா யுனைடெட் நேஷன், ஐக்கிய நாடுகள் சபை, உலக வங்கி, அந்த மாதிரியான நிறைய இதெல்லாம் ஸ்மால் கண்ட்ரிலையும் சரி லார்ஜ் கண்ட்ரிலையும் சரி ஒன்று ஒன்றா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொலோனியல் பவர்ஸ், நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருக்கிற கொலோனியல் பவர்ஸ் இருக்குல்ல, காலனி ஆதிக்கம்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அவங்க எல்லாருமே வந்து அவங்களோட கொலோனிஸ்க்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ப்ராசஸ்லனா டீகொலனைசேஷன் அப்படின்ற ப்ராசஸில். அப்படின்னா என்னென்னா யாரெல்லாம் வந்து எந்த கொலோனியல் பவர்ஸ்லாம் எந்தெந்த கண்ட்ரிஸ் எல்லாம் அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு விடுதலை கொடுக்கணும் அப்படின்றது தான் டீகொலனைசேஷன்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து இந்தியா தான் ஃபர்ஸ்ட்டு இண்டிபெண்டன்ஸை அச்சீவ் பண்ணுறாங்க. தி நெக்ஸ்ட் ஹெட்டிங் இஸ் Holocaust and its fallout. After Hitler came to power, the Jews were persecuted in many ways. They were deprived of their civil rights, their properties were confiscated, and many were confined to ghettos. Eventually, the Nazis came up with the notion of the final solution, which was to exterminate the Jews completely. ஹோலோகாஸ்ட் அண்ட் இட்ஸ் ஃபால் அவுட் அப்படின்னா பேரழிவும் அதுக்கப்புறம் ஏற்பட்ட பின் விளைவுகளும். ஸோ ஹிட்லர் பவருக்கு வந்தப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜூஸை வந்து ஃபுல்லாகவே டார்ச்சர் பண்ணுறாரு. நிறைய வழிகளில் டார்ச்சர் பண்ணுறாரு. பெர்சிக்யூட்டட் அப்படின்னா டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். தேவர் டிப்ரைவ்ட் ஆஃப் தேயர் சிவில் ரைட்ஸ். அவங்களோட சிவில் ரைட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு அனுபவிக்க விடாமல் அதுலேருந்து எல்லாத்துலேயும் அவங்கள மறுக்கப்பட்டாச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ், அவங்களோட சொத்துக்கள் எல்லாத்தையுமே கைப்பற்றிடுறாங்க. தேவர் கன்ஃபைன் டு கெட்டோஸ் அப்படின்னா கெட்டோஸ் அப்படின்ற ஒரு இடத்துல அவங்கள எல்லாத்தையும் தனிமைப்படுத்தி வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நாசிஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஃபைனல் சொல்யூஷன், ஒரு இறுதி தீர்வு அப்படின்ற ஒரு தீர்வில் வராங்க. என்ன தீர்வு அப்படின்னா மொத்தம் ஜூஸ் எல்லாத்தையுமே கொண்டுடலாம் அப்படின்ற ஒரு தீர்வுக்கு வர்றாங்க. Universal Declaration of Human Rights. In the aftermath of the Holocaust, the UNO in its charter pledged to promote universal respect for and observance of human rights and fundamental freedoms for all without distinction to race, sex, language and religion. The UN efforts to protect human rights on a global basis resulted in the constitution of UN Commission on Human Rights. A committee constituted under its auspices was chaired by Eleanor Roosevelt, wife of late President Franklin Roosevelt. The members of the commission included Charles Malik of Lebanon, P.C. Chung of Nationalist China, John Humphrey of Canada,
and René Cassin of France. The Universal Declaration of Human Rights was its important contribution. The Universal Declaration of Human Rights set forth fundamental human rights in 30 articles. The United Nations adopted this historic charter on 10 December 1948. This day, that is 10 December, is observed globally as Human Rights Day. Provisions of some 90 national constitutions since 1948, according to the Franklin and the Eleanor Roosevelt Institute in New York, can be traced to this declaration. ஸோ இப்படி ஒரு பேரழிவுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் யுஎன்ஓ அப்படின்னா யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மனித உரிமைகளையும் அவங்களுக்கான பொது சுதந்திரத்தையும் நம்ம கொடுக்கணும், எந்த வித ஒரு பாகுபாடும் இல்லாமல், அவங்களோட மொழி, அவங்களோட படிப்பு, அவங்களோட மதம், அந்த மாதிரி எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாமல் எல்லாருக்குமான ஹியூமன் ரைட்ஸை டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ இதை இதுக்கு யார் ஹெட்டாக இருப்பாங்க அப்படின்னா பிரசிடென்ட் ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்ட், அவங்களோட ஒய்ஃபு, அவர் இறந்துருவார். ஸோ அவங்களோட ஒய்ஃப் தான் இந்த கமிட்டிக்கு ஹெட்டாக இருப்பாங்க. ஸோ இதோட மெம்பர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா சார்லஸ் மாலிக், அவங்க லெபனானோட மெம்பர், அண்ட் ஆல்சோ சைனாவில் சங், அதுக்கப்புறம் கனடாவில் ஜான் ஹம்ப்ரே, ஃப்ரான்ஸில் ரெனி கேசன். ஸோ இவங்க எல்லாரும் இதோட மெம்பர்ஸ். ஸோ இந்த ஹியூமன் ரைட்ஸை ஒரு 30 ஆர்டிகல்ஸில் டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ஒரு 30 கட்டுரைகளில் ஹியூமன் ரைட்ஸ் இந்த மாதிரி அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. இதை எப்போ யுனைடெட் நேஷன் ஐக்கிய நாடுகள் சபை எப்போ இதை ஏற்றிருப்பாங்க அப்படின்னா 10 டிசம்பர் 1948. அதனால தான் நம்ம 10 டிசம்பரை மனித உரிமைகளுக்கான நாளாக நம்ம கொண்டாடுறோம். ஸோ 1948 90 நாடுகளோட அரசியல் அமைப்பில் மனித உரிமைகள் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஃப்ராங்க்லின் அண்ட் எலினர் ரூஸ்வெல்ட் இன்ஸ்டிடியூட் அப்படின்ற இன்ஸ்டிடியூட் சொல்கிறாங்க. லாஸ்ட் ஹெட்டிங் இஸ் பர்த் ஆஃப் இஸ்ரேல். A major outcome of the Holocaust was the creation of the State of Israel as a homeland for the Jews. While this was historically the original home of the Jews during Roman times. Birth of Israel. இஸ்ரேல்ன்ற ஒரு நாடு எப்போ உருவாச்சு அப்படின்னா இந்த பேரழிவுக்கு அப்புறம் தான் அந்த நாடு உருவாச்சு. ஸோ அதுதான் ஜூஸோட தாய்நாடாக உருவாச்சு. ஸோ ரோமன் டைம்ஸில் இருந்தே இதுதான் ஜூஸோட பர்த் பிளேஸாக இருக்குது.